உங்க ரெண்டு பேருக்குமே முழுசா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஓ सॉरी, मुझे पता है तुम दोनों को पूरी बात पता नहीं. ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ். வா விஜய் சாரோட இன்ட்ரோனாலே செம, எல்லாருக்குமே குஷி தான். அப்படியே பார்த்துட்டீங்க விஜய் சாரோட இன்ட்ரோ. இப்படியே அவர் எல்லா வீடியோலையும் எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டயலாக்ஸ் பார்த்துக்கலாம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டினுடைய சிவிக்ஸ் இதில் யூனிட் 1 வால்யூம் 1 இருக்கக்கூடிய யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டயலாக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். விஜய் சாரோடது, அஜித் சாரோடது, சூர்யா சாரோடது, இப்படி நிறைய டயலாக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி இப்போது சாப்டருக்குள்ளே போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டு நோ அபவுட் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னு. டு நோ த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், நம்மளுடைய கடமைகள், இது பார்க்க போகிறோம். டு நோ த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய பாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் த எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி எமர்ஜென்சியில் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். விஜய் சார் சொன்ன மாதிரி நமக்கு இந்த அடிப்படை சட்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா இது உங்களுடைய எல்லா எக்ஸாமினேஷன்ஸுக்கும் இந்த கேள்விகள் தாங்க வருது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எக்ஸாமுக்கு. எப்படியும் நீங்கள் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போதெல்லாம் இது சம்பந்தமான கேள்வி தாங்க நிறைய கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 10th ஸ்டாண்டர்டுக்கான சாப்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் போனதுக்கப்புறமும் திரும்பவும் இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான புக்கு தான் நீங்கள் எடுத்து படிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபியூச்சர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகிறோம். Introduction. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. It is the vehicle of nation's progress. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் லா, ஒரு கண்ட்ரியினுடைய அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லுதுங்க. இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ரஸ், அதாவது நம்ம தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு விஷயம் இது. More particularly, it is concerned with institutional fabric and the framework of the distribution of powers between the various organs of the government and between the union and the states. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸும் ஸ்டேட்ஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது யாருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது தாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தாங்க இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டாக ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. All democratic countries have a constitution that governs them, அதாவது எல்லா நாட்டுக்குமே அவங்கவுங்களுக்கான கான்ஸ்டியூஷன்ஸ் அவங்கள ரூல் பண்ணுறதுக்கு இருக்குது. A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens desire to live in. ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு பிரின்சிபிள்ஸ் இருக்குங்க. ஒரு சிட்டிசனாக, ஒரு நம்ம நல்ல ஒரு குடிமகனாக அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்கு. A constitution tells us the fundamental nature of our society. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் எது சொல்லுது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டினுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது நேச்சர் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. A country is usually made up of different communities of people who have different beliefs. அதாவது ஒரு நாடு எதெல்லாம் அடங்கி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, வெவ்வேறு நம்பிக்கைகளை
சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுல்ஃபில்லிங் த பிலீவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். அப்படி அவங்க வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி இது எல்லாத்தையும் சார்ந்து அவங்க ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து தாங்க இங்கே கொண்டு வைக்கிறாங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை எ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செட் அப் அண்டர் த கேபினட் மிஷன் பிளான். அதாவது ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அமைச்சு அதில் தான் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. பாருங்கள், 1946 The assembly consisted of 389 members representing provinces, 292 provinces இருக்காங்க. Then states பார்த்தீங்கன்னா 93 states, the chief commissioners provinces 3 and Baluchistan. இப்படி இந்த அமைப்பு சேர்ந்து தாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. The assembly held its first meeting on December 9, 1946. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த அசம்பிளி கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Dr. Sachinananda Sinha, the oldest member, was elected as the temporary president of the assembly. அப்போ சச்சினானந்தா சின்ஹா அவர் தான் ஃபஸ்ட்டாக இதனுடைய டெம்பரரி பிரசிடெண்ட்டாக நியமித்தாங்க. While the work was in progress, Dr. Sachinananda Sinha died. Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. அதாவது அந்த அந்த அசம்பிளி ப்ரோக்ரஸில் இருந்தப்போ தான் நம்ம சச்சினானந்தா வந்து அவர் he was passed away at that time. அந்த டைமில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறாரு. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the vice presidents of the assembly. இவங்க ரெண்டு பேரும் வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகுறாங்க. The assembly met for 11 sessions along with 166 days of meeting. அதாவது பாருங்கள், 11 செஷன்ஸாக இந்த மீட்டிங் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. During the discussion, 2473 amendments were presented. அதாவது 2473 amendments, அதாவது அறிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. Some of them were accepted. அதாவது இந்த 2473 கொள்கைகளில் வந்து ஒரு சிலரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, மற்றதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. So அதாவது வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு ரஃப் காஃபி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தென் டிராஃப்ட் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு கமிட்டிஸும் தாண்டி கடைசியாக அதை ஃபைனலைஸ் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரார். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமா, இந்த நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஃபைனலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா B.R. அம்பேத்கர் சார். He is recognized as the father of the Constitution of India. அவரை தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். After the draft had been discussed by the people, the press, provincials, assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949, contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. The drafted constitution came into force on 26th January 1950. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டெல்லாம் எடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் ஃபைனலைஸ் பண்ணி அது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி கிளியராக அவர் அவுட் கொடுத்தது, அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் அவுட்லைன் கொடுத்து அதை ஃபார்முலேட் பண்ணது என்னைக்கு பார்த்தீங்கன்னா November 26, 1949 தான். It contained a preamble 22 parts. அதாவது preamble அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 22 பார்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 395 articles and 8 schedules. The drafted constitution came into force on 26 January 1950. 1950 இது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நமக்கு வந்திருக்குங்க, அதாவது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். This day is known as the Republic Day. It is being observed every year. இந்த நாளை தான் நம்ம ரிபப்ளிக் டேன்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரிபப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளாக நம்ம கொண்டாடுறது. ரிபப்ளிக் டே அப்படின்னா நாம் சுதந்திரம் பெற்று நம்மளுடைய நாடு டெமோக்ராட்டிக் ஆகி அதில் நம்ம கான்ஸ்டியூஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நாள். அதை தான் நம்ம ரிபப்ளிக் டேயாக இன்றைக்கி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ரெண்டினுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஒரு டயலாக் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம்னா செம போராக இருக்குது, எனக்கே சொல்லி போர் அடிக்குதுங்க. வாங்க ஒரு டயலாக் பார்க்கலாம். அவங்க டெக்னிக் நமக்கும் தெரியும் காட்டுவோம். ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாமல் ஒரே நேரத்தில் அடிக்கணும். இன்னும் நிறைய டயலாக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம்.
Prem Behari Narain Raizada was the calligrapher of the Indian Constitution. The original constitution was handwritten by him in a flowing italic style. அதாவது பிஆர் டாக்டர் அம்பேத்கர் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய வரைவுகள் எழுத்துக்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த கைப்பட எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரைன் ரைசாதா. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் இது நமக்கு எக்ஸாமினேஷன்ஸில் ரொம்ப ரேர் கேட்குறது. பட் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே டாக்டர் அம்பேத்கர் தான். salient features of Indian Constitution. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய salient features என்னங்கிறத பார்க்குறோம். It is the lengthiest of all the written constitution of the world. உலகத்திலேயே மிக மிக நீளமான ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் நாம தாங்க எழுதியிருக்கோம். It has borrowed most of its provisions from the constitution of various countries. ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் நம்ம வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ரொம்ப நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய ரொம்பவே நல்ல அந்த விஷயங்களை வந்து நாம் டிரைவ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பார்ட்லி ரிகிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலர் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நமக்கு ஏற்றதாக இருக்கும். இட் எஸ்டாப்ளிஷஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அது எதை கொண்டு வருது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுதந்திரமான ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அந்த சிஸ்டத்தை அது கொண்டு வருது. It establishes the parliamentary system not only at the center but also in the states. அதாவது நம்ம பார்லமெண்ட்ரியை அமைக்கிறதுக்கு அது சென்ட்ரலில் மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் எ செக்யுலர் ஸ்டேட். இது வந்து இந்தியாவை வந்து ரொம்பவே ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. செக்யுலர் மீன்ஸ் பாதுகாப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா மதசார்பற்ற அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது ஒரு சுதந்திரமான ஒரு ஜுடிஷியரி. இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ட்டுக்கு அவங்க சுயமாகவே ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். வேறு எந்த கோர்ட்டுக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இன்டர்நேஷ்னல் அமெரிக்கா கோர்ட் அவங்க எல்லாம் கேட்டு யார்கிட்டையும் நம்ம நியாயம் போக்க தேவையில்லை. நமக்களுடைய தீர்ப்பை நாமளே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதாங்க இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. இன் டோட்டல் சொல்ல போயாச்சுன்னா சட்டம் உருவாக்குறது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுவது, இதுதாங்க இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. It introduces universal adult franchise and accords the right to vote to all citizens above 18 years of age without any discriminations. அதாவது நம்மளுடைய இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதான் நமக்கு இண்டிபெண்ட்டாக நம்மளுடைய சட்டத்தை உருவாக்குறதுக்கான உரிமை இருக்குது. நம்ம போன பாயிண்டில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடியது. அதாவது எல்லாருமே சிட்டிசன்ஸ். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்கள அந்த சிட்டிசன்ஸை நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே அவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம். இவங்க தான் ஓட்டு போடணும், கிறிஸ்டியன்ஸ் தான் ஓட்டு போடணும், முஸ்லீம்ஸ் ஓட்டு போட முடியாது, முஸ்லீம்ஸ் தான் ஓட்டு போடணும், ஹிந்து போட முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாதுங்க. எல்லாருக்குமே சம உரிமை. 18 வயது வந்து பூர்த்தியானவங்க எல்லாருமே ஓட்டு போடலாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது தனி குடியுரிமை. அதை வந்து நம்மளுடைய தேசம் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா. அதாவதுங்க கொஞ்சம் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் வந்து அந்த லைஃப்பில் மேலே வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள்லையும் கொஞ்சம் அந்த மனிதத்துவம், அதாவது நம்ம நாட்டு நடப்பில் வந்து வாழ்க்கை எப்படிங்கிறது வந்து தெரியாதவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில முன்னுரிமைகள் கொடுக்குறாங்க. The term preamble refers to the introduction or preface to the constitution. அதாவது இந்த வார்த்தை preamble அப்படிங்கிறது எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா முன்னுரை, அதாவது இன்ட்ரோடக்ஷனை குறிக்குது அப்படின்ட்டு. It consists of the ideals, objectives and the basic principles of the constitutions. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுடைய எல்லா அடிப்படை, அதாவது பேசிக் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் கண்டைன்ஸ் த சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். அது எதை கொடுக்குது பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சத்து. எசன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரியாம்பிள் தான் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய கம்ப்ளீட் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. It has great value and has been described as the key to the constitutions. அதுதான் வந்து இந்த preamble தான் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய திறப்புச்சாவி அப்படிங்கிறாங்க. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on January 22, 1947. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணியிருக்கு. அதை யார் டிராஃப்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஜனவரி 22, 1947 வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. அதாவது தத்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க.
It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 new words: socialist, secular and integrity. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவைப்பட்ட வேர்ட்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவாங்க. ஸோ இப்போ 3 வேர்ட்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. த மீனிங் ஃபார் சோஷியலிஸ்ட் இஸ் சமதர்மவாதி. செக்யூலர் அப்படி பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற. இன்டெகிரிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா நேர்மை. இந்த 3 வேர்ட்ஸும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் சிவிக்ஸ் அண்ட் அவர் நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான ரொம்பவே முக்கியமான இந்த 3 வார்த்தைகளும் என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. ஒன்ஸ் அகேன் ஐ ஆம் டெல்லிங் யூ, சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மவாதி, செக்யூலர் அப்படி பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற, இன்டெகிரிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா நேர்மை. The preamble begins with a phrase, we the people of India. இப்போ இந்த ப்ரியாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த ப்ரியாம்பிள், அதை தான் நம்ம ப்ரியாம்பிள் சொல்கிறோம். அது எப்படி பிகின் ஆகுது பார்த்தீங்கன்னா, we the people of India, நாங்கள் இந்திய மக்கள் அப்படின்ட்டு. This clearly implies that the constitution derives its authority from the people of India. இது எதை சொல்லுது பார்த்தீங்கன்னா, மக்களாகவே இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது மாதிரி ஒரு கொள்கையை அது கொண்டு வருது. Thus we can say that the people of India are the source of our constitutions. அப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய மொத்த சோர்ஸும் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. Sovereign, socialist, secular, democratic republic. நம்ம preamble எதை முக்கியமாக சொல்லுது பார்த்தீங்கன்னா sovereign மீனிங் பார்த்தீங்கன்னா இறையாண்மை. சோசியலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சமதர்மவாதி. செக்யூலர் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அதாவது சுதந்திர நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன் பாருங்கள், இறையாண்மை கொண்ட சோசியலிஸ்ட், சமதர்மமான செக்யூலர், மதசார்பற்ற டெமோக்ராட்டிக், மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரிபப்ளிக் தேசம் அப்படிங்கிற மீனிங் இங்கே டோட்டலாக கொடுக்குறாங்க. இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நான் சொல்லலைங்க, நம்ம விஜய் சார் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு குடிமகனும் இந்த அடிப்படை சட்டங்கள், இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படி. Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in 1789. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், இடம். ஈக்குவாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா சம உரிமை, எல்லாத்துக்குமே சம உரிமை தாங்க. அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம். இதுதான் நம்மளுடைய அந்த ஓத்தில் சொல்லுவோம் பாருங்கள், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு, அதாங்க ஃப்ரெட்டர்னிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகன்ஸ் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ரிவல்யூஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக அவங்க ரிவல்யூஷனில் இருந்துச்சுங்க. தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ட் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ். அதாவது இதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இன்ட்ரோவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். சிட்டிசன்ஷிப். டியர் வியூவர்ஸ், இந்தியன் சிட்டிசனாக இருந்துக்கிட்டு எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா சூர்யா சார் கோவம் அடைஞ்சிருவாரு. ஓகே, நம்ம இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். The word citizen is derived from the Latin term civics. It means a resident of a city state. அதாவது இப்போ இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லட்டின் டேர்ம் சிவிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஆர் ஸ்டேட். அதாவது ஒரு இடத்துல ஒரு மாநிலத்திலேயோ அல்லது ஒரு சிட்டிலேயோ ரெசிடென்ட்னா தங்கி இருப்பவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா சிட்டிசன். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. இப்போ நமக்கான குடியுரிமை இது யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குறது. அது எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக, அதாவது சமமாக, யூனிஃபார்மாக எல்லாத்துக்குமே ஒரே குடியுரிமை அப்படிங்கிறத கொடுக்குங்க. இது எந்த ஆர்டிக்கலில் வருது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. இந்த ஆர்டிகல் 5 அதாவது 11 under the Part 2 இதில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. The Citizenship Act of 1955 provides for acquisition and loss of citizenship after the commencement of the constitutions. அதாவது ஆக்ட் ஆஃப் 1955 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம குடியுரிமை இழப்பு அதை குறிக்குது. அதில் திஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் amended so far 8 times. இந்த அமெண்ட்மெண்ட் 8 வாட்டி பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. Originally, the Citizenship Act 1955 also provided for the Commonwealth citizenships. இந்த 1955 ஆக்டில் இருக்கக்கூடியதுக்கு தாங்க Commonwealth citizenshipம் ஆட் பண்ணியிருக்காங்க. But this provision was repealed by the Citizenship Amendment Act 2003. Act 2003 amendmentல வந்து இதை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க.
Acquisition of citizenship. The Citizenship Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenship: with birth, descent, registration, naturalization and incorporation of territory. அதாவது நம்மளுடைய குடியுரிமை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாருங்கள், இந்த ஆக்ட் 1955 என்ன சொல்லுதுன்னா 5 வழி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த், அதுக்கப்புறம் டிசன்ட், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் அண்ட் தென் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்படி 5 வழியாக நாம் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை நாம் பெற்றுக்கலாங்க. அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, the citizenship could be acquired through any of the following methods. அதாவது ஆக்ட் 1955 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு வழியில் நம்ம குடியுரிமையை நம்ம பெற்றுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பை பர்த். All persons born in India on or after January 26, 1950 are treated as citizens by birth. அதாவது பிறப்பால் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950 அப்புறம் நம்ம இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரையும். பை டிசன்ட், இதனுடைய மீனிங் என்ன பாருங்க, a person born outside India or on after January 26, 1950, அதாவது ஒருத்தர் வெளிநாட்டில் பிறக்குது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய நாம் எப்படி இந்தியன் சிட்டிசன் சொல்லுவோம், பை டிசன்ட். அப்படின்னா மீனிங் என்னென்னா, shall be a citizen of India by descent of his father is a citizen of India at the time of his birth. அதாவது வெளிநாட்டில் அந்த குழந்தை பிறக்கும்போது அதனுடைய அப்பா நம்ம இந்திய தேசத்தினுடைய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தையும் நம்ம இந்திய தேச குடிமகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. By registration, a person can acquire citizenship of India by registration with appropriate authority. அதாவது சரியான ஆதாரங்களுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும். By naturalization, a foreigner can acquire Indian citizenship on application of neutralization to the government of India. அதாவது நியூட்ரலைசேஷன் மெத்தடில் ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம இந்திய குடியுரிமை பெற்றுக்கலாங்க. By incorporation of territory, in the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of that territory who shall be citizens of India. ஒரு சில பிளேசஸ் நமக்கு இந்தியன் டெரிட்டரிஸாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் மெத்தட் மூலமாக ஒரு பர்சனுக்கு நம்ம இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை இழப்பது எப்படி, அதுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 prescribes 3 ways of losing citizenship, whether acquired under the act or prior to it under the constitution, with renunciation, termination and deprivations. இந்த 3 methodsல நம்மளுடைய குடியுரிமை பறிக்கப்படலாம். It can be voluntarily renounced by a citizens. அதாவது ஒரு குடிமகன் தானாகவே எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு முன் அப்ளை பண்ணி என்னுடைய அவர் எனக்கு குடியுரிமை வேணான்னு சொல்லுவது, இது ஒன்று. It can be terminated if a person acquires the citizenship of some other country. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டில் ஒரு குடியுரிமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கேயாவது அமெரிக்காவில் போய்ட்டு அங்கே உள்ள குடியுரிமையை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா தானாகவே என்னுடைய குடியுரிமை இந்திய தேசம் என்ன செஞ்சிடும், என்கிட்டேருந்து அப்படியே அவங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அது அப்படியே என்கிட்டேருந்து பறிச்சிடுவாங்க. ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்ல போனால் என்னுடைய குடியுரிமை அவங்க ரத்து செஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்திய குடிமகன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. The central government can deprive a naturalized citizen if it satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of material facts or indulges in trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. அதாவது 2 வருட காலம் ஜெயிலில் இருந்தாலோ, இல்லை நான் ஏதாச்சும் ஃப்ராடுத்தனம் பண்ணி நான் சிட்டிசன்ஷிப் எடுத்திருந்தாலோ, இப்படி ஒரு சில காரணங்களால் நான் ஒரு இல்லீகல் மெத்தடில் நான் ஒரு குடியுரிமை நான் இந்தியாவில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது என்கிட்டேருந்து பறிக்கப்படும், அதாவது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்படி 3 மெத்தட்ஸில் நம்மளுடைய குடியுரிமைகள் பறிக்கப்படலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாங்க அடிப்படை சட்டம். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். உங்க 2 பேருக்குமே முழுசா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஓ சாரி, मुझे पता है तुम दोनों को पूरी बात पता नहीं. சார் நாங்கள் இன்றைக்கி இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க. வியூவர்ஸ், தேங்க்யூ. திஸ் இஸ் ஷியாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ குட் டே. பாய்.